ட்ரம்பும் போலி எச்சரிக்கைகளும். போரை நிறுத்த முயற்சிக்கும் அமெரிக்கர்கள். போர் நிறைவடையுமா? சட்ட சிக்கல்கள் ஏற்படுமா? மீண்டும் உலகத்தில் இது மாதிரியான பதற்றமான சூழ்நிலைகள் தொடருமா? இது குறித்து இந்த காணொளியில் காண்போம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பொதுவா அமெரிக்காவோட ட்ரம்ப் அவர்கள் ஒரு நிபந்தனைகளை விதிப்பாரு. அதாவது கெடு மாதிரி இந்த பர்டிகுலர் டைம்குள்ள அதை முடிச்சிருக்கணும், இல்லாட்டினா நாங்க உங்க நாட்டையே அழிச்சிருவோம் அப்படின்னு ஒரு கெடு விதிப்பாரு. அதற்கப்புறமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கோட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து அழி, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு பரோட்டா சூரி டைலாக் வரும் இல்லையா? அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களும் அவர் சொன்ன கெடுவெல்லாம் மாத்திட்டு இன்னொரு முடிவை எடுப்பாரு. அந்த மாதிரி ட்ரம்ப் அவர்கள் என்னென்ன முடிவுகளை ஈரான் சம்பந்தமா எடுத்தாரு, அதை மாற்றி அமைச்சிருக்காரு அப்படின்னு இந்த காணொலியில பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவோட ஈரான் ஒப்பந்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 3வது முறையா கெடு விதிச்சிருக்காரு. அதாவது தன்னோட கேரட் அண்ட் ஸ்டிக்ஸ் அப்படின்ற அணுகுமுறைப்படி புதிதா ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள்ள ஈரான் அவங்களோட ஒப்பந்தங்களை அமெரிக்காவோட மேற்கொள்ளணும் அப்படிங்கறதுதான் டொனால்ட் ட்ரம்போட உத்தரவா இருந்துச்சு. மார்ச் 21ஆம் தேதி ஈரானை கடுமையா எச்சரித்திருந்தாரு ட்ரம்ப் அவர்கள். அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தணும், ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முதல் கெடுவின் போது ஈரானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணைய முழுவதுமா திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த நிபந்தனையிலிருந்து தவறுனீங்க அப்படின்னா ஈரான் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமெரிக்கா அழித்து விடும் அப்படின்றத ஒரு பெரிய எச்சரிக்கையா கொடுத்திருந்தாரு. இது முதலாவது கெடு. 2வது கெடு என்ன சொல்லியிருந்தாருன்னா, மார்ச் 23ஆம் தேதி இந்த கெடுவானது விதிக்கப்பட்டது. அப்ப அவரு 5 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறேன், அமைதி பேச்சுவார்த்தைக்கு இங்க இடம் கொடுப்பதாகவும் ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதலை தற்காலிகமா தள்ளி வைக்கிறதாகவும் இந்த அவகாசத்துல கொடுத்துருக்க அப்படின்னு ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தாரு. இந்த 2வது கேடு இருக்கு இல்லையா, அத இன்னைக்கோட முடிக்கிற நிலையில இருக்கும்போது கால அவகாசத்தை ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சிருக்காரு. ஈரான் அரசு ட்ரம்போட எச்சரிக்கைகளை வெளிப்படையா நிராகரித்தாலும் அமெரிக்கா தொடர்ந்து இந்த கெடு விதிப்பத ஒரு வழக்கமா வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் காரணம் இருப்பதாகவும் சர்வதேச அளவுல பேசப்பட்டு இருக்கு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரா ட்ரம்ப் தொடர்ந்து ஏன் இந்த கெடுவை விதிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதுக்கு 5 முக்கியமான காரணங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கேரட்ஸ் அண்ட் ஸ்டிக்ஸ் அப்படின்ற கொள்கை ட்ரம்ப் எப்பவுமே ஒரு பக்கம் கடுமையான மிரட்டல்களையும் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பையும் சமமா வச்சிருப்பாரு. நான் தாக்க தயார்
ஆனா நீங்க அமைதியாக போக விரும்பினால் உங்களுக்கு எங்களோட கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்ற செய்தியையும் உலகத்துக்கு சொல்றதுக்கு தான் இந்த கெடு அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துறாரு. ஈரான் மேல போர் அச்சத்தை இந்த கச்சா எண்ணெயோட விலையேற்றத்தை கடுமையா உயர்த்தி இருக்குது. ட்ரம்ப் கெடுவை நீட்டிக்கும் போது இப்போதைக்கு இந்த தாக்குதல் இல்ல, பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற செய்தி இந்த கச்சா எண்ணெய் சந்தைக்கு போகும். அப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலை விண்ணை தொடாம தற்காலிகமா அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு உத்தரவுக்கு உதவுது. தொடர்ச்சியா இந்த ராணுவ மிரட்டல்கள் ஈரானுடைய தலைமைக்கும் குறிப்பா ராணுவம் மற்றும் அரசியல் தலைவர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் அப்படின்னு அமெரிக்கா நம்புது. இத ஒரு வியூகமாவும் எடுத்திருக்கு. பேச்சுவார்த்தைக்கு போகாவிட்டால் நாடை அழித்து விடுவோம் அப்படின்ற அச்சத்தை ஈரானிய அதிகாரிகளுக்கு இடையே ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வியூகம் தான் அது. அந்த வியூகத்தை ட்ரம்ப் அவர்கள் கையாண்டுட்டு இருக்காரு. அதாவது அவரோட கணக்குப்படி அவர் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அமெரிக்கர்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களும் இவரோட முடிவுக்கு எதிரா இருக்காங்க. இப்போ அங்க இருக்க மக்களுக்கு நான் தான் ரொம்ப வலிமையான தலைவர் அப்படின்றத காட்டணும். அதே சமயம் தேவையில்லாம அமெரிக்க வீரர்களை போர்ல இறக்கி பலி கொடுக்க நான் விரும்பல, அமைதியை மட்டும்தான் நான் விரும்புறேன், நான் ஒரு அமைதி விரும்பி அப்படின்ற ஒரு பிம்பத்தை காட்டணும் அப்படின்றதுக்காகவும் ட்ரம்ப் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. கெடு விதிக்கிறது அப்படிங்கிறது எதிரிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவகாசம் மட்டுமில்ல, அமெரிக்க ராணுவம் தன்னுடைய போர் கப்பல்களையும் ஏவுகணை அமைப்புகளையும் சரியான இலக்கை நோக்கி நிலைநிறுத்தி அதற்கு அப்புறமா கூடுதல் நேரத்தை அவங்க எடுத்துக்கிட்டு சரியான நேரத்துல ஈரானை தாக்குவதற்காக ஒரு மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் அப்படின்னு காட்டுறதுக்காகவும் இந்த கால அவகாசத்தை எடுத்துக்கிறாரு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வெளியுறவு தூதரக ஆட்கள் கிடையாது. அவங்களுக்கு வேறு சில நாடுகள் தூதரகங்களா உதவிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் மற்றும் ஓமன் போன்ற நாடுகள் மறைமுக பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்ற செய்திகளும் பரவலா வந்துட்டு இருக்கு. ஏப்ரல் 6ஆம் தேதிக்குள்ள ஒரு சுமூக முடிவு எட்டப்படல அப்படின்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நேரடி தூதரக உறவுகள் இல்லாத சூழல்ல பாகிஸ்தான் ஓமன் இந்த 2 நாடுகளும் முக்கியமான தொடர்பு பாலங்களா பார்க்கப்படுது. அதாவது ஃபேக்ட் சேனல் மீடியேட்டர்ஸா செயல்பட்டு இருக்காங்க. ஓமன் பல சகாப்தங்களா மத்திய கிழக்கினுடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படுது. ஈரான் அரசு மற்ற அரபு நாடுகளை விட ஓமனை அதிகமா நம்புது. 2015ஆம் ஆண்டு அணுசக்தி ஒப்பந்தம் உருவானதற்கான ஆரம்ப கட்ட ரகசிய பேச்சுவார்த்தைய ஓமன் தான் முதல்ல தொடங்குச்சு அப்படின்னு பார்க்கப்படுது. பிராந்திய மோதல்கள்ல எந்த பக்கமும் சாராமல் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு இடமளிப்பதுதான் ஓமான் அவங்களோட கொள்கையா வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய அமெரிக்க பிரதிநிதியா ஸ்டீவ் விட்காஃப் அவரும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இவங்க 2 பேருக்கும் இடையில மறைமுக செய்தி பரிமாற்றம் ஓமன் நாடுதான் உதவிட்டு இருக்கிறதாவும் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் இந்த விவகாரத்துல ஒரு எதிர்பாராத ஆனா ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசீம் முனிரோவோட நேரடி தொடர்புல இருக்கிறதாகவும் ஈரான் பற்றி நன்கு தெரிந்தவரும் அப்படின்னும் ட்ரம்ப் நினைச்சிட்டு இருக்காரு. ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளுக்கு இந்த போர் தீவிரம் அடைகிறத ரொம்ப வருத்தம் அளிப்பதாகவும் அவங்களுக்கான பாதுகாப்பு சிக்கல்களையும் பாகிஸ்தான் நேரடியா பாதிக்கும் அப்படின்றதுக்காகவும் இந்த போரை தடுப்பதற்கு தீவிரமா முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஹார்மோஸ் நீரிணை
மூடப்பட்டால் ஓமனுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடுமையான பொருளாதார பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதை முடிவு கட்டும் விதத்துல 2 நாடுகளுக்கும் இடையில சமாதான முயற்சிகள்ல இந்த 2 நாடுகளும் ஈடுபட்டு வருவதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. கடந்த ஆண்டு இதே மாதிரி பேச்சுவார்த்தை ஒரு சைடு நடக்கும்போது போற தீவிரமா அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. 2025 ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆன இந்த போர் ஜூன் வரைக்கும் ஒரு பெரிய வாராவே நடந்தது. அப்போ ரோமன் நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்கட், இத்தாலியோட ரோம் நகரங்கள் எல்லாமே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே இருக்கக்கூடிய போரை பேச்சுவார்த்தை மூலியமா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ட்ரம்போட சிறப்பு தூதரான ஸ்டீவ் விட்காஃப், ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி, இவங்க 2 பேருக்கு இடையிலும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராம போற தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஜூன் 24ஆம் தேதி 2025 அன்று கத்தார் மற்றும் அமெரிக்காவுடைய முயற்சியினால அந்த போரானது ஒரு தற்காலிக போர் நிறுத்தமா அறிவிக்கப்பட்டது. இது மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஒரு கெடுவை விதிக்கிறதும் அதே கெடுவை அவரே மதிக்காம நடக்கிறதும் நிறைய நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய சான்றுகள் பல போர்கள்ல நமக்கு நிரூபணம் ஆயிருக்கு. இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் ஒரு கெடுவை கொடுத்திருக்காரு ட்ரம்ப் அவர்கள். ஈரான் இந்த முறையும் பேச்சுவார்த்தை என்பது அமெரிக்காவோடைய ஒரு தந்திரம் அப்படின்னு சொன்னாலும் கூட ட்ரம்போட கெடுவை அவங்க கண்டுக்கிற மாதிரியே தெரியல. பேச்சுவார்த்தை ஒரு பக்கம், குண்டுவீச்சு ஒரு பக்கம் அப்படின்னு ட்ரம்போட நிலைப்பாடு ஈரானுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு பார்க்கப்பட்டாலும், எப்போதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஆப்போசிட் சைட்ல இருந்து அவங்களுக்கான தாக்குதல்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது 2 தரப்புலையும் ஒரு போர் முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஊக்குவிக்காம தொடர்ந்து இந்த போரை நடத்தணும் அப்படின்னு தான் 2 நாடுகளும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ட்ரம்ப் சொன்ன இந்த கெடுவை ஈரான் பின்பற்றுமா, போர் விரைவில் முடிவடையுமா அப்படின்னு தொடர்ந்து பார்ப்போம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.